சரி, பேச்சு அமைச்சர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடி விளம்பரம் குமாரன் பேசுகிறேன். இந்த பதிவில் சித்தர்கள், நான் கண்ட சித்தர்களை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதனால் இந்த சித்தருடைய அமைப்புகளை என்னங்கிறத பார்ப்போம். மதுரை திருப்பரங்குன்றம் அருகில் முக்குடல் மலையில் மாயாண்டி சித்தர், சோமப்பா சித்தர் 2 சித்தர்கள் அடங்கியிருக்கிறார்கள். அந்த சித்தர்களுக்கு என் நண்பர் பல காலமாக ஒருத்தர் சொல்லிக்கொண்டே இருந்தார். நானும் இந்தாப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஈர்ப்பு சக்தி இழுத்து ஒரு பௌர்ணமிக்கு அங்கே போனேன். அந்த பௌர்ணமி போனதுக்கப்புறம் தான் எனக்கு பல மாற்றங்கள் கிடைத்தது. நான் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உத்தேசமும் காரணம். அந்த அவரை மட்டும் வழிபட்டது மட்டும் இல்லாமல் பல சித்தர்கள் கோயிலுக்கு என்னை அழைத்து சென்றதும் அவரே தான். அந்த சித்தர்களுக்கு போன மாயாண்டி சோமப்பா பல அற்புதங்களை அடைய வைத்திருக்கிறார். வெள்ளைக்காரனே விரட்டியவர், வெள்ளைக்காரனே கிடுகிடுக வைத்தவர் சித்தர் இவர். நம்ம அந்த மாயாண்டி சித்தர் காசி, இமயமலை இப்படி சென்று வரும்போது வேறு அவர் கோமணம் தான் கட்டியிருப்பார். மேலே எந்த ஆடைகளும் அவர்கிட்ட இருக்காது. இப்படி உட்காந்து ஓரத்தில் குத்த வச்சு உட்காந்துருக்கும்போது டிக்கெட் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி அவர் வெள்ளைக்காரர் கேட்கும்போது ஒன்றுமே பதில் பேசாமல் இருந்திருக்காரு. அப்படியே ட்ரெயினை நிப்பாட்டி கீழே இறக்கி விட்டாங்க. நம்ம ஐயாவை, மாயாண்டி ஐயாவை இறக்கி விட்டோன்னே அந்த இடத்த விட்டு அந்த ட்ரெயினும் நகலலை. எவ்வளவோ இது பண்ணி பார்க்குறாங்க, அந்த ட்ரெயின் அந்த இடத்த விட்டு நகல மாட்டேங்குது. அப்போ தான் உள்ளுக்க உட்காந்துருக்க ஒரு பெரியவர் சொல்கிறாரு, அந்த ஐயாவை தூக்கி உள்ளே கொண்டு வந்து வைங்க, வண்டி ஆட்டோமேட்டிக்காக கிளம்பும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு தூக்கிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருக்காங்க, வண்டி ஆட்டோமேட்டிக்காக கிளம்பியிருக்கு. அந்த அற்புதத்தை நிகழ்த்தியவரும் நம்ம ஐயாவே தான். வெள்ளைக்காரன் காலத்திலே நிகழ்த்தியிருக்கிறாரு. அவர் பூர்வீக ஊர் எடுத்துக்கிட்டோம்னாலும் இங்கே கட்டிக்குளம், மானாமதுரை பக்கம் கட்டிக்குளம் பூர்வீக ஊர். அங்கே இருந்து தான் கிளம்பி அவர் பிள்ளைகள்லாம் இருக்குது. அந்த ஊரை விட்டு அப்படியே சித்தர்கள் ஒருத்தர் கூப்பிடவும் அவர் கூடயே பயணித்தவர் தான் இந்த மாயாண்டி ஐயா. அப்படி பயணிக்கும்போது பல அற்புதங்களை நிகழ்த்தி பல இதுகளையும் பண்ணியிருக்கிறாரு, பல நன்மைகளையும் செய்திருக்கிற மக்களுக்கு. இப்படி செய்தது தெரிந்தும் நான் நண்பர் சொல்லியும் நான் ரொம்ப காலம் தாழ்த்திடுவேன். அதுக்கும் கால நேரங்கள் வரணும்ல, வந்தால் தானே அவரை போய் பார்க்க முடியும். காலம் கடந்து போய் பார்க்கும்போது அவரை ஒரு பௌர்ணமி போய் கும்பிட்டு வந்தேன். அடுத்தடுத்து பௌர்ணமிக்கு போக ஆரம்பித்தேன். அவங்களுக்கு தேவை விளக்கும் உள்ள அந்த கடலை மிட்டாய் பாக்கெட்டு அல்லது பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுப்பாங்க. இதுதான், வேறு எந்த இதுவுமே கிடையாது பரிகாரங்கள். இது அதாவது குடும்ப சூழ்நிலை கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லது வேலை தேடுபவர்களுக்கும் அல்லது பிள்ளைகள் எனக்கு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் அந்த சித்தர்கள் கோயிலுக்கு கூட்டு போய் ஆசீர்வாதம் வாங்க வைப்பதும் சிறந்த பரிகாரம். இப்படி செய்யும்போது அவங்களுடைய இதுக்குள்ளே மாற்றம் வரக்கூடிய அமைப்பும் நல்ல இதை ஏற்படுத்தும். சித்தர்கள் வழிபாடு மெயினாக பண்ணணுங்க. சித்தர்கள் வழிபாடு, ஆலய வழிபாடு பிள்ளைகளை கூட்டு போய் பண்ணுறது அவ்வளோ சிறப்பான காலகட்டங்கள். இப்படி பண்ணும்போது தான் அந்த பிள்ளையுடைய இன்றைக்கி காலச்சூழல் எடுத்துகிட்டா இன்றைக்கி தொலைத்தொடர்பு அதிகமாகி போச்சு. அந்த தொலைத்தொடர்பால் பிள்ளைகளை கெட்டுப்போகக்கூடிய சூழ்நிலையை ரொம்ப உருவாக்கிறது. அதற்கு மெயினாக ஆன்மீகம்தான். ஆன்மீகம்னா நீங்கள் ஆன்மீகவாதி ஆகிட வேண்டாம், உங்களை ஆன்மீகவாதி ஆக சொல்ல. சித்தர்கள் வழிபாடு பண்ணாலே நமக்குள்ளே இருக்கும் அந்த ஈர்ப்பு சக்தியை அவங்களுக்கு எடுத்து அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவது தான் அவங்களுடைய வேலை. இந்த ஒழுங்குபடுத்துவது தான் அவங்களுடைய வேலை. அப்படி தூயப்படுத்தி கொடுப்பது சித்தர்களுடைய ஆதிக்கம். அதனால் சித்தர் வழிபாடுகள் செய்யுங்க என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் குமரன். நன்றி.